சுகமே என்கிற அணியின் முதல் பேச்சாளர், முதன்மையான பேச்சாளர், திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் சேகரன் அவர். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து இன்றைய தலைப்புக்குள் செல்லலாம் என்று இருக்கின்றேன். நான் ஒரு எண்ணத்தில் வந்தேன், பயங்கரமாக குழப்பி விட்டார் நடுவர். இவர்தான் நல்ல தீர்ப்பு சொல்லுவார் என்று கட்டோடு வந்து நின்னா இதுதான் தீர்ப்புங்கிற மாதிரியே முன்னுரையில் சொல்லிட்டார். மறதி என்பதும் ஞாபக மறதி என்பதும் ஒரே குடும்பம்தான். விகடன், ஜூனியர் விகடன், சுட்டி விகடன்கிற மாதிரி, தினமலர், குங்குமம், மங்கையர் மலர்ங்கிற மாதிரி எல்லாம் ஒன்று தான். ஞாபக மறதியோ மறதியோ, மறதி மறதி. அவர் ஒரு பாட்டு சொன்னார் ஆரம்பத்தில், பொக்கிஷமாக மனதில் நிறைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு சேரன் பாடின அந்த பாட்டு அந்த படத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாடின பாட்டு. புரிஞ்சுக்கணும். அதையாவது என்னால் ஒத்துக்க முடியுது. ஆனால் அந்த பவளமல்லி மேட்டரை சுத்தமாகவே ஒத்துக்க முடியல. என்றோ நான் பார்த்த பெண் பார்க்கும்போதெல்லாம் ஓவியமாகிறாள் அப்படின்னு அடுத்த மாதம் 80வது வயசை தொடக்கூடிய ஒரு மனிதர், கல்யாணம் ஆகி குள்ளப்பட்டியெல்லாம் பெற்று ஒரு 53 வருஷம் வைரத்தோட குடுத்தனம் பண்ண ஒரு மனிதர் ஒரு பொது மேடையில் என்றோ நான் பார்த்த பவளமல்லி ஞாபகம் வருதே ஞாபகம், ஓவியமாகிறாள்ட்டாங்க. இருங்க ஐயா, ஓவியமாகிறாள்ட்டாங்க. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, ராமச்சந்திரன் சார், நடைமுறையில் எப்படி இருக்கும்? இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நடைமுறையில் எப்படி இருக்கும்னா, என்றோ நான் பார்த்த பெண் ஓவியமாகிறாள்னு சொன்னவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வரியே மாத்துறான். என்றோ நான் பார்த்த பெண் ஓவியமாகிறாள், திருமணமானத்திற்கு பிறகு அவள் மாடர்ன் ஆர்ட் ஆகிறாள்ன்றான். மாற்றி வச்சா என்னென்ன புரியாது தெரியுமா? மாடர்ன் ஆர்ட்டே புரியாது. என்ன ஒன்று, அவர் பக்கத்தில் உட்காந்து ஜீர்ணிக்க முடியாத ஒன்று, பவளமல்லியை பற்றி 10 நிமிஷம் பேசிவிட்டு அவர் பேர் என்னமோ ராமச்சந்திரன். ஒரு சொல் ஒரு வில் என்று இருந்தவருடைய பெயரை நடுவர் வச்சுட்டு பவளமல்லியை பற்றி பேசினார். எப்போவோ நடந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் மனித வாழ்க்கையில் எல்லாமே ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம். அப்படி போன்ற வடுக்கெல்லாம் வருகின்ற பொழுது அதையெல்லாம் டெபாசிட் பண்ணுறதுல என்ன அர்த்தம்? புரிஞ்சுனீங்களா? அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார், மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லைன்னார். இருந்தபோதும் மனிதனுக்கு மனிதனாக வாழ மட்டும் தெரியவில்லைன்னு சொன்னார். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறபடி ஞாபகங்கிற ஒரு சாப்டரையும் வச்சுக்கணும், மறதிங்கிற ஒரு சாப்டரையும் வச்சுக்கணும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் படுகின்ற அல்லல்களை எல்லாம் ஒரு மனிதன் ஞாபகப்படுத்தி வைத்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், தட் இஸ் கால்ட் ஏ ஓல்டு டெப்ட். அந்த டெபாசிட்டே தப்பான டெபாசிட். புரிஞ்சுட்டீங்களா? கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ரால் உண்டு, கெட்ட கொலஸ்ட்ரால் உண்டு. அதே மாதிரி மனிதன் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், அது அவனுக்கு ஏற்படுத்துகின்ற பல கஷ்டங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுருந்தா அது கெடுத்துரும். கிராமங்களில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் உனக்கு நடக்கலை, அதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இரவு பகல் இருக்கிறதோ, எப்படி சூரியன் சந்திரன் இருக்கிறதோ, எப்படி வெப்பம் குளிர்ச்சி இருக்கிறதோ, எப்படி இன்பம் துன்பம் என்று இருக்கிறதோ, மேத்தமெட்டிக்ஸில் எப்படி ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதோ, அப்படி ஆண்டவனால் படைக்கப்பட்ட நம்முடைய இந்த பிறவிக்கு ஞாபகம் என்பதும் உண்டு, மறதி என்பதும் உண்டு.
நீங்கள் வேணாலும் ஞாபக மறதின்னு சொல்லலாம். மறதி வந்து ஞாபக மறதியோட ஒரு சாப்டர் தான் மறதி. நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் மனிதன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்ற வேளைகளில் அவன் பட்ட சுமைகளை எல்லாம் மறந்து விடுவது தான் நல்லது. புரிஞ்சுங்களா? அதனால தான் கண்ணதாசன் எழுதினார், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி படிப்பு கிடைக்காது, நம்ம நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது, நம்ம நினச்ச மாதிரி மனைவி கிடைக்க மாட்டாங்க, நம்ம நினச்ச மாதிரி குழந்தைகள் இருக்காது, நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையே இருக்காது. அந்த இவ்வளவு இன்பேலன்ஸையும் நிறுத்திட்டு ஒருத்தன் போகணுன்னா அப்பப்போ நடந்து முடிகின்ற வாழ்க்கை அனுபவங்களில் கசப்பான அனுபவங்களை மனிதன் மறந்துதான் ஆக வேண்டும். அதனால தான் கண்ணதாசன் எழுதினார், நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டார், தெய்வம் ஏதுமில்லை. மனிதனுக்கு கஷ்டம் வர வர வரத்தான் கடவுள் மீது நம்பிக்கையை. அதனால தான் கண்ணதாசன் எழுதினான், நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. அதுக்கப்புறம் சொல்கிற வரி தான் முக்கியம். நடந்ததெல்லாம் நினைத்திருந்தால், நடந்ததையே, ஆமாம், நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னா. அப்போ நடந்ததையே நீங்கள் டெபாசிட் போட்டு நினச்சி வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி அமைதி இருக்கும் சொல்லுங்கள்? அமைதியே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கண்ணதாசன் இன்னொரு பாட்டில் எழுதினார், மந்தபாசங்கிற படத்தில் ஒரு பாட்டு வரும், கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு. ஐயா அவர்கள் அதை நோட் பண்ணிக்கணும். கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு அப்படின்னா. ஆனால் நீங்கள் மறந்து தான் ஆகணும். இன்னொன்று வள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல். புரிஞ்சுங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்தல்னு போடிக்கலாமே. யார் திருவள்ளுவர் போய் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்தல்னு எழுதி முடிச்சிருந்தாருன்னா நமக்கு என்ன பெரிய அத்தாரிட்டி இருக்கா? தெய்வப்புலவர்னு ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாள்? இன்னா செய்தாரை ஒடுத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் என்று சொல்கிறார். அவர் நமக்கு செய்த தீமையும் நாம் அவருக்கு செய்த நன்மையும் அத்தோடு விட்டுணும் அப்படிங்கிறாங்க. அவள் விட்டுணுன்னா மறந்து போயிடணும்னு அர்த்தம். நீங்கள் எல்லாத்தையும் நான் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சார் ஒரு கனவு இருந்து, எப்படி உங்களுக்கு பவளமல்லி இந்த இருங்க, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினைக்காதீங்க. பவளமல்லியை நான் மறக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப 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 அதை சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் வரேன். பாருங்க, இதுங்க அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, now I have completely transferred பவளமணி from my heart to his heart. அவங்க பாட்டில் இருந்துட்டு போகிறேன், நமக்கு என்ன. அதாவது விஜயமாமி கவனம். நடுவர் சொல்கிறாரு, எப்போ காலேஜில் பார்த்த பவளமல்லியை 20 வயசுக்கிட்ட மறக்கணும்னு ட்ரை பண்ணுறாராம், மறந்து விடணும்னு ட்ரை பண்ணுறாராம். புரிஞ்சுனீங்களா? நான் கூட தான் கல்யாணம் ஆன புதுசில் நான் என்ன நினச்சேன்னா, கிராமத்து வீடு வேணும். புரிஞ்சுனீங்களா? திண்ணை இருக்கணும், ரேழி இருக்கணும், கூடந்தாவா இருக்கணும், மெத்தம் இருக்கணும், சமயக்கட்டை இருக்கணும், மாட்டுக்கொட்டா இருக்கணும், கொல்லையில் கிணறு இருக்கணும், தோட்டம் இருக்கணும்னு கனவெல்லாம் கண்டேன். அது தனிஞ்ச மாதிரி தான் எனக்கும் என்னுடைய ஒய்ஃப் வந்தாங்க. அவங்களும் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் வந்தாங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி கிராமத்துக்கு போகிறதுக்கு காரணம் அந்த வீடு, அந்த கோடியில் இருக்கக்கூடிய கிணறு, அது இல்லை துணி துவைக்கிற இடம், அங்கெல்லாம் உட்காந்து பேசுகிற பழக்கம். அப்படி கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி உட்காந்து அந்த கொல்லையில் உட்காந்து பேசுகிற போது ஏதோ ஒரு சாக்கில் என் ஒய்ஃப் வந்து அறிவிற்காயா அவனுக்குன்னு சொல்லிட்டான். பேசிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகி எனக்கு 43 வருஷம் ஆகுது. நான் முந்தா நாள் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட, விஜய் உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் ஆகி 6 மாதம் கூட ஆளை, 1 மாதம் கூட 6 மாதம் கூட ஆளை அந்த கிணத்தடியில் உட்காந்து இருக்கும்போது அறிவு இருக்கா அவனுக்குன்னு என்னை கேட்டியே, நான் இன்னும் மறக்கலை அப்படின்னு. 40 ஆமாம், இன்னும் இருங்க வரேன். இல்லை அறிவு இருக்கான்னு கேட்டீங்க? அவங்க கேட்டாங்க, என்ன அவங்க கேட்டாங்க, அறிவு இருக்காயா உனக்கு அப்படின்னு என் ஒய்ஃப் என்ன கேட்டேன். நான் தப்பிதமாக நீங்கள் கேட்டுட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அவ்வளவு தைரியம் இன்னும் வரல சார். சரி, அப்போ நான் கேட்டேன் ஒய்ஃப்கிட்ட, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே கேட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா விஜய், இந்த கிணத்தடியில் உட்காந்து என்ன அறிவு இருக்கான்னு கேட்டியே, நான் இன்னும் அதை மறக்கலை அப்படின்னோடனே என் ஒய்ஃப் சொன்னா, ஏயா என்னை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ப்ரமோஷன் வந்தது,
குழந்த பிறந்தான், அவன் காலேஜுக்கு போனான், அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான். நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. கார் வாங்கினோம், வீடு வாங்கினோம், எல்லாம் வாங்கினோம். இத்தினி நல்லது இருக்குது, அதையெல்லாம் உனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லை. எப்போ நான் பேசினதை வந்து இப்போ வந்து என்னை கேட்குறியே, எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறியே, இப்போவும் நான் கேட்குறேன், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு விஜயா மாமிகிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? இல்லாத ஒன்றை இருக்கான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லை இல்லை சார். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லுமே, இங்கே உள்ள எல்லாரோட வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கும் சார். ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுப்போம் சார். நீங்கள் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன் சார். ஈவன் பிடிக்காத உறவினர்களாக இருந்தால் கூட ஒரு நல்ல காரியத்தில் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வீடு தேடி கொண்டு போய் கொடுப்பேன் சார். கொடுத்தா நம்ம வந்து ஒரு 1000 இன்விடேஷன் கொடுக்குறோன்னு வச்சுங்க, சில 500 இன்விடேஷன் கொடுக்குறோன்னு வச்சுங்க சார். இந்த 500 பேரில் வந்து கிட்டத்தட்ட 495 பேர் வந்திருப்பாங்க சார் வீட்டுக்கு, கல்யாணத்துக்கு. புரிஞ்சுனீங்களா? 490 பேர் வந்திருப்பாங்க, பரிசு கொடுத்துருப்பாங்க, வாழ்த்திருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, சந்தோஷமாக போவாங்க சார். இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பாவும் அம்மாவும் அந்த 495 பேரை கணக்கில் வச்சுக்காம அந்த 5 பேர் வரல பற்றியா, அதை வச்சுக்கிட்டு வீட்டில் இவ்வளவு தூரம் போய் கொடுத்தேன், வீடு தேடி கொடுத்தேன், ஃபோன் பண்ணி கொடுத்தேன், வரல பார்த்தியா அப்படின்னு அவங்க சாகிற வரைக்கும் அந்த ஞாபகம். இதனால யாருக்கு என்ன லாபம் சார்? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், யாருக்கு என்ன லாபம்? அதனால் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஏன்னா நீங்கள் எப்போ மணி அடிப்பீங்களோ, நான் ஆடியன்ஸை பார்த்து பேசுறதா உங்களை பார்த்து பேசுறதான்னு. கண்ணதாசன் சொன்னால், ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். புரிஞ்சுனீங்களா? ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்போ அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லவைகளையும் கெட்டவைகளையும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் எடுத்துக்கொண்டு தீயவைகளை அவ்வப்போதே மறந்து விட வேண்டும். புரிஞ்சுனீங்களா? நீங்கள் அதை டெபாசிட் பண்ணி அப்படி நீங்கள் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மறக்காமல் வச்சுருந்தா அது பகையாக மாறும், அது வெஞ்சன்ஸாக இருக்கும், அவனை பழி தீக்கிறதுக்கு உடம்பு சூடாகும். நீங்கள் ஒரு குற்றவாளியாக மாறி உங்களுக்கு தண்டனை கிடைக்கின்ற அளவுக்கு ஒரு குற்றத்தை செய்வீர்கள் என்பதால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நம்மை பாதிக்கின்ற அல்லது நம்மால் பாதிக்கப்படுகின்ற பல கெட்ட விஷயங்களை மனசில் டெபாசிட் பண்ணி அந்த மாதிரி நினைவுகளை நீங்கள் தூக்கி எறிய வேண்டுமே தவிர, அப்படி தூக்கி எறிவது தான் சுகம் என்பதால் மறதியோ ஞாபக மறதியோ சுமை அல்ல, சுகம் என்று கூறி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெல் பிகன் ஹாஃப் டன். பிரமாதமாக பேசு, பிரமாதம். கண்ணதாசன் மேலே அவருக்கு அபரிமிதமான ஆர்வம் இருக்கிறதுங்கிறது பேச்சிலேருந்து தெரிஞ்சிருச்சு. அதில் நடந்ததையே நினைத்திருந்தால்னு ஏகாரம் போட்டான் பாருங்க, அதுதான் அவர் தலைப்புக்கு முக்கியமான ஒரு இடம். நடந்ததை நினைத்திருந்தால்னு சொல்லலை, நடந்ததையே நினைத்திருந்தால்னா அதை தவிர வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேன், அதே ஞாபகம் இருக்கும். சுற்றி 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 அதே அன்னைக்கு சொன்னையில், ஏய் மாப்பிள்ளை இங்கே பாரு, மாப்பிள்ளை இங்கே பாரு, மாப்பிள்ளை 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன பாரு அப்படின்னா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மாப்பிள்ளையோ கொல்ல போகிறான்னு அர்த்தம். வெறி பிடிச்சி போயிடும். நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொன்னால், டெபாசிட் பண்ணாதீங்கோ, டெபாசிட் பண்ணாதீங்கோ. தீய நினைவுகளை, கசப்பான அனுபவங்களை, கசப்பான நினைவுகளை மனசுக்குள்ளே டெபாசிட் பண்ணாதீங்கோ. யூ டெபாசிட் மணி, டோன்ட் டெபாசிட் யுவர் மெமரிஸ். உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தாதீங்க, வெடிச்சு போயிடும். நீங்கள் பழைய திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா வேட்டு வண்டின்னு ஒன்று வரும்.
நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் வேட்டு வண்டின்னு சப்பரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியை இழுத்துட்டு வருவோம். அதில் அந்த வெடிப்பொருளை உள்ளே வச்சு இடிப்பான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நல்லா இடிப்பான், இடிச்சிட்டு கீழே திரியில் தீய வச்சா டமால்னு வெடிக்கும். அதில் ஒரு 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 விஷயம் என்னென்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமாக இடிக்கிறானோ அவ்வளவுக்கு அளவு பவர்ஃபுல்லாக வெடிக்கும். இந்த நினைவுகளை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி 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 வச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் பட்டார்னு வெடிச்சிடும். அதனால அதெல்லாம் விட்டுருங்கோ அப்படின்னு மாமி அறிவு இருக்கான்னு கேட்டது. அதில் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. அவர் சுய பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கா மாமி. இப்போ எங்கள் பாட்டிலாம், எங்கள் பாட்டி தார் சுற்றிட்டு இருப்பா, எங்கள் தாத்தா தறி நெஞ்சிட்டு இருப்பார். அவர் ரொம்ப கோவக்காரர். திடீர்னு கோவம் வந்துடும், நாடாவை தூக்கி எங்கள் பாட்டி மேலே எரிஞ்சிடுவார். நாடா பார்த்துருக்கீங்களா? இந்த ஷட்டில் ரெண்டு பக்கமும் கூர்மையாக மெட்டல் இருக்கும். நீங்கள் அப்போ தான் அது உள்ளே போயிட்டு பாவுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரும். தூக்கி அடித்தாருன்னா அது கடவுள் கிருபையில் 60 வருட தாம்பத்தியத்தில் ஒரு நாள் கூட அவர் குறி பார்த்து எரிஞ்சதில்லை. எரிஞ்சிருந்து எங்கேயாவது பட்டுருச்சுன்னா சிக்கலாயிரும். நாடாவை தூக்கி எரிஞ்சிட்டு அறிவு இருக்கா நாயே அப்படிம்பாரு. எனக்கு தெரிய நான் பார்த்துருக்கேன், அறிவு இருக்கா நாயே அப்படிம்பாரு. எங்கள் பாட்டி தார் சுத்துறதை நிறுத்திட்டு இல்லைங்கன்றுவோம், தொலைஞ்சு போ அப்படின்னு நெய்ய ஆரம்பிச்சு. நீங்கள் அதுக்கு பதிலாக இப்படி ஆரம்பிச்சிருந்தான்னு வைங்க, எங்கள் பாட்டி யாரை பார்த்து அறிவு இருக்காங்கிற, எனக்கு அறிவு இல்லைன்னு உனக்கு தெரியுமோ, எனக்கு அறிவில்லைன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கோ, உங்கள் அப்பத்தாவுக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வைங்க, எஸ்கலேட் ஆகிட்டே போகும். பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகிக்கிட்டே போகும். அறிவு இருக்கான்னு கேட்டவொன்னே டக்குன்னு அவ கேட்டதையே மறந்து இல்லைங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை. பெரியோர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா பிரச்சனைகளும் வார்த்தைகளில் தொடங்குகின்றன, எல்லா பிரச்சனைகளும் வார்த்தைகளில் தான் முடிகின்றன. அறிவு இருக்கான்னு அறிவு இல்லை, முடிஞ்சு வச்சு. நல்லா எல்லாம் லேர்ன். பிரமாமா பேசுகிறார். இப்போ மகா கணபதிக்கு ஒரு சோதனை காலம், சுமையேன்னு பேசணும். வாங்க.